வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி என்னோடய கிச்சனில் ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வரகரிசியில் பொங்கல் செஞ்சு காட்ட போகிறேன். நார்மலாக நம்ம பச்சரிசியில் செய்கிற பொங்கலை காட்டிலும் இந்த சிறுதானியத்தில் செய்யக்கூடிய பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் வரகரிசி எடுத்திருக்கேன். எந்த கப்பில் வரகரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். வரகரிசியில் வந்து தூசி அழுக்கெல்லாம் இருக்கும். அதனால் இதை வந்து ஒரு 4-5 தடவை தண்ணி ஊற்றி சுத்தமாக கழுவி எடுத்ததுக்கப்புறமா 1 கப் வரகரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். பொங்கல் நல்லா குழைவாக வரணுங்கிறதுக்காக 1/4 கப் பாசிப்பருப்புக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ இந்த வரகரிசி பாசிப்பருப்பெல்லாம் நல்லா ஊறணும். அதனால் ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே விட்டுடலாம். வரகரிசி நல்லா ஊறி இருக்குங்க. இப்போ இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்காக 2 பச்சை மிளகாயும் ஒரு துண்டு இஞ்சியை வந்து குட்டி குட்டியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 3 விசில் வர்ற வரைக்கும் இதை வேக விட்டு எடுத்துக்கலாம். பொங்கல் வெந்துட்டுருக்கிற நேரத்தில் இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாங்க. மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தேங்காய், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்காக 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பும் காரமும் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா சட்னி ரெடி ஆயிருங்க. குட்டி கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் இதை எடுத்து சட்னியில் கொட்டிட்டோம் அப்படின்னா சட்னி ரெடி ஆயிருங்க. இப்போது குக்கரில் இருக்கிற ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வரகரிசி நல்லா குழைவாக வெந்திருக்குங்க. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த அரிசி பருப்பெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும். அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நெய்யில் தாளித்தோம் அப்படின்னா வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா உருகுனதும் அதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இது நல்லா புரிஞ்சதும் 10 முந்திரி பருப்பை உடச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இதில் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். முந்திரி கொஞ்சம் வறுப்பட்டதும் அதில் 1/2 டீஸ்பூன் முழு மிளகு சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பொரியணும். இதெல்லாம் சேர்ந்து நல்லா பொன்னிறமாக வறுபட்டதும் இதை எடுத்து பொங்கலில் சேர்த்துடலாம். கடைசியாக 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நெய் வாசனையோட மிளகு சீரகத்தோட ஃப்ளேவரோட வரகரிசி பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்காய் சட்னியோட சேர்த்து சாப்பிடும்போது இந்த வரகரிசி பொங்கல் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வரகரிசி பொங்கல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட லைக்ஸ் கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க. ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.